வணக்கம் சொந்தங்களே. பள்ளிக்கூடத்துலேருந்து போய் கூப்பிட்டு வந்துட்டேன் பாப்பாவில். அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டு ஒரு மணி நேரம் படுத்தேன். படுத்து எழுந்திரிச்சேன். அதுக்குள்ளே டீ டைம் எழுந்திரிச்சிட்டேன். நேற்று என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நான் சொல்லிட்டு வரேன்ல, அதில் எவ்வளோ சம்பளம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு இது சொன்னல. கரெக்டாக சொன்னவங்க 3 பேர். ஒன்று மல்லிகேஸ்வரி ஒன்று, சாந்தி ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, பத்மா பாஸ்கர். இந்த 3 பேரும் கரெக்டாக சொன்னீங்க. இந்த 3 பேர்த்துக்கும் என்ன ப்ரைஸ் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற சஷ்டி பூஜையில் போய் நான் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்கு போய் வேண்டுறேன். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, என்னடி இது? பிரெட் ரோஸ்ட். என்னமோ வச்சுக்கிறேன். ஆமாங்க, அது மேலே இது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அது? என்னன்னு சொல்லு. அது கடல மாவு, ரவை, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தடவி அப்படியே தோசைக்கல்லையே கம்மியாக எண்ணெய், அதான் ஆயில் உங்களுக்கு நிறைய ஊற்றினா பிடிக்காதுல்ல. அதனால கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் கூட இது மாதிரி செய்யல, இப்போ தானே செய்கிறேன். ஆமாம், இன்றைக்கி தான் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அதனால் உங்களுக்கு செஞ்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. பரவாயில்ல, இது புதுசுங்க. நான் சாப்பிட்டதில்ல. இந்த பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி வேணா சாப்பிட்ருக்குறேன். புதுசாக இருக்குது. ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுருக்குறேன். பரவாயில்ல, பாராட்டுறேன். இது என்ன போட்டு செஞ்ச? பிரெட் ஆம்லெட், பிரெட் ரோஸ்ட்டு, ரவை, கடல மாவு இதெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு அது மேலே ஆட் பண்ணி முட்டைக்கு பதிலாக அதை தடவி விட்டு கொஞ்சமாக தோசைக்கல்ல எண்ணெய் தடவி அப்படியே இப்போ முன்னாடி பின்னாடி திருப்பி நல்லா வேகிற அளவுக்கு பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. ஓ சரி, ஓகே, பரவாயில்ல. ஏதோ ஒரு புதுசாக செஞ்சுருக்காங்க மேடம். இப்போ இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் அப்பாவுக்கு சொல்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு இதுவும் டீயும் தான். வாங்க சாப்பிட்லாம். பாய்.